வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி தினந்தோறும் நான் அனுப்பும் ஜோதிட வீடியோக்களை கண்டு பயன்பெறுங்கள். லாங் வீடியோக்களையும் பாருங்கள். எண்கணித வரிசையில் எந்த மாதம் எந்த தேதியாக இருந்தாலும், எந்த வருடமாக இருந்தாலும், எந்த மாதமாக இருந்தாலும் சரி, 29ஆம் தேதி பிறந்தவர்கள் விசித்திரமானவர்கள். 29ஆம் தேதி பிறந்தவர்கள் ஆணானால் பெண்ணுடனும், பெண்ணானால் ஆணுடனும், கணவன் மனைவி சிறு சிறு சண்டைகளை காமெடியாக போடக்கூடியவர்கள். இவர்கள் அற்புதமாக பேசுவார்கள், ஆனாலும் கூட சண்டை போடுவார்கள். இவர்களுக்கு எப்படி இருந்தாலும் சண்டை போடுவது என்பது பிடித்தமானது. ஆனாலும் அது பெரிய சண்டையாக இருக்காது, காமெடியான சண்டையாக இருக்கும். சில சமயம் பெரிய சண்டையாக சென்று கோர்ட் வரை சென்ற 29ஆம் தேதிகளும் உண்டு. 2, 9 சந்திரனும் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று எதிரான கிரகங்கள். எனவே இவர்கள் போராட்டமாகவே இருக்கும். ஒரு நாள் தைரியசாலியாக இருப்பார்கள், மொட்டை தைரியசாலியாக. ஒரு நாள் ரொம்பவும் பயப்படுவார்கள், மிகுந்த கோழையாக இருப்பார்கள். ஒரு நாள் ரொம்ப சந்தேகப்படுவார்கள், ஒரு நாள் கான்ஃபிடென்ட்டாக இருப்பார்கள். இப்படி குழப்பமான ஒரு மனநிலையே இவர்களுக்கு எப்பவும் இருக்கும். இவர்கள் குழப்பவாதிகள். நாம் குழம்புவது மட்டும் இல்லாமல் தன்னையும் அடுத்தவரையும் குழப்புவார்கள். இவர்களுக்கு கணவனும் மனைவியோ வாய்த்து விட்டால் அவர்களை பேசியே கொண்டு விடுவார்கள். இவர்கள் காமெடியாக பேசி குழப்பம் செய்து அவர்களையும் குழம்ப வைத்து தானும் குழம்பி நிறைய கலாட்டா செய்வார்கள். இவர்கள் ஆண் பெண் இருவரும் ஒருவருக்கொருவர் பிடிக்காத மாதிரியே நடந்து கொள்வார்கள். ஆனாலும் கூட ரொம்ப பாசமாகவும் காதலாகவும் அன்பாகவும் இருப்பார்கள். அது வெளியே தெரியாது. இவர் நல்லவர்கள் தான், சரியாகத்தான் இருப்பார்கள். இருந்தாலும் கூட சபல புத்தியினால் சில குழப்பங்கள் செய்வார்கள். இவர்கள் சந்தேகப்படுவார்கள் எல்லோரையும். இவர்களும் சந்தேகப்படும்படி இருப்பார்கள். இவரிடம் காமெடியே அதுதான். இதனால் என்ன ஆகும் என்றால், இவர்களுக்கும் இவர் கணவன்மாருக்கோ அல்லது மனைவிமாருக்கோ சண்டை இருந்து கொண்டே இருக்கும். 23ஆம் தேதி பிறந்தவர்கள் தியானம், பக்தி இவற்றில் மனதை செலுத்தி குழப்பங்களையும் பயத்தையும் விடுத்து, சபல புத்தியை விடுத்து, கண்டதை சாப்பிடுவது, கண்டபடி ஊர் சுற்றுவது, ரொம்ப ஜாலியாக இருப்பதாக நினைத்து தப்பு தப்பாக செலவு செய்வது, இதையெல்லாம் நிறுத்தி கொண்டு நல்வழியில் சென்றால், மனக்கட்டுப்பாட்டு கொண்டு வந்தால், சபலத்தை விட்டு ஒழித்தால் இவர்கள் நிச்சயமாக நன்றாக இருப்பார்கள். பணம் காசு விஷயங்களில் இவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் கூட இந்த மாதிரி மனப்பிரச்சனை இருக்கும். மனத்தை சரியாக வைத்துக்கணும். மைண்ட் ஷுட் பி கண்ட்ரோல்டு. இது மிக முக்கியம். நன்றி, வணக்கம்.